ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு முறையும் என் செல்லப்பிள்ளையான உனக்காக நான் என்னதான் நல்லது சொன்னாலும் சரி சரி நீ கேட்டுக்கிட்டு நீ செய்கிறதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. அதனால தான் இப்போது சற்று கோபத்தோடும் வருத்தத்தோடும் இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். என் மேலே உனக்கு மரியாதை இருந்தா நான் சொல்கிறத கேட்பேன்னு நீ நினச்சி நான் மட்டும் என் பேச்சை கேளு. உன் வாழ்க்கையை அழகாக்கணும், உன் வாழ்க்கைக்கு உன்னை ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும், உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு தானே இந்த வராகி அம்மா மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வர்றேன். இப்போதைக்கு உன் மனசுக்கு தேவை ஒரு அன்பு காட்ட ஒரு மனிதர், அக்கறையோடு உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்காக நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் உனக்காக யாருமே அப்படி அன்பு காட்டவும் அக்கறை செலுத்தவும் இல்லைன்னு தானே நீ மனசு சோர்ந்து போயிருக்கிறாய். வருத்தப்படாத. நீ செய்யும் வேலைகளை உனக்கு சிறப்பாக்கி அன்பற்ற உன் வாழ்க்கையில் அன்பை கொடுத்து ஆதரவை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியமா நான் வந்துட்டேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க இத்தனை நாளாக எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உன்னையும் உன் நல்ல மனசையும் புரிஞ்சுக்கும்படி இந்த வராகியம்மா ஒரு நல்ல வழியை காட்டுறேன். உன் வேதனைகள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிவிட்டாய் தானே. இனிமே கவலைப்படாத, அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நிச்சயம் உன் மனபாரங்கள் அனைத்தையும் குறைச்சி உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். உன்னை பற்றி மோசமாக பேசுகிறவங்கள நினச்சி கவலைப்படாத. உன் மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியாதனால உன்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன்னை தவறாக பேசுகிறவங்க அனைவருக்கும் நான் ஒரு நல்ல பாடத்தை கற்பிப்பேன். நீ தேவையில்லாமல் மனசுக்குள்ள அழுத்தத்தையும் பாரத்தையும் சுமந்து கொள்ள வேண்டாம். இந்த வராகி அம்மாவும் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் தருவேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கு நான் நல்லதையே நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லுவேன். இந்த உலகம் எப்போவுமே யார் சரி யார் தப்புன்றதை சரியாக கவனிக்காது, கேட்காது. யார் ரொம்ப இலக்காரமாக சாதாரணமாக அப்பாவியாக இருக்காங்களோ அவங்க மேலே தப்பை தூக்கி போட்டுட்டு பழி சொல்லிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யார் தப்பு, யார் பேசுறது தப்பு, யார் செஞ்சது தப்பு, யார் மீது பாவம், யார் மீது பழின்னு எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் அறிவேன் அல்லவா. நடக்கிற எல்லாத்தையும் நான் கண் திறந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன்னையும் அறியாமல் உனக்கே தெரியாமல் நீ ஒரு சிறு தவறு செஞ்சாலும் அதை நினச்சி அழுகக்கூடிய வருத்தப்படக்கூடிய பிள்ளை. ஆனால் அப்படிப்பட்ட ஓ மேலே அடுத்தவங்க பொய்யாய் பழி போடும் போதும் ஓ மேலே குற்றம் சொல்லும் போதும் குறை சாட்டும் போதும் அதை எப்படி என்னால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? இதோ என்னையே நம்பி வணங்கி பிரார்த்தனை செஞ்ச உனக்காகவே, உனக்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காகவே இந்த வராகி அம்மா இப்போது பல அழகான வேலைகளை செய்ய போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க அளவு கடந்த அன்பும் நம்பிக்கையும் பக்தியும் எனக்கு நல்லா தெரியும். அதற்கு பலன் கொடுக்கும் விதமாக தான் உனக்கானதை மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். மானம், மரியாதை, கௌரவம், சந்தோஷம், வறுமை, செல்வம்னு எதையெல்லாம் உன்னை விட்டு போனதோ அது அனைத்தையும் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் கொடுப்பேன். வறுமையை போக்கி உனக்கான செல்வச் செழிப்பை உண்டாக்குவேன். நீ எப்போதும் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இரு. பேசுகிற பேச்சுக்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்தால் போதும். உன் பலம் என்ன, நீ எவ்வளவு திறமை உள்ள ஆளுங்கிறது இத்தனை நாள் உனக்கு தெரியாமல் இருந்தது. அதனால நீ உன்னை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்த. என் பிள்ளையான உனக்கு பலம் இல்லாமலா இருக்கும்? இந்த சிம்ம வாகினி வராகி தாய் எந்த அளவுக்கு பலமுள்ள சக்தி உள்ள அற்புதமான மகிமை கொண்டவள் என்பதை இப்போது நீ புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் பலத்தை இந்த உலகத்துக்கு முன்னாடி நீ வெளிப்படுத்த போகிற. உன்னுடைய திறமையின் மூலமாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் காத்திருப்புகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வாழ்க்கையை நான் அழகுபடுத்த போகிறேன். எனக்கு நன்மை நடக்குமா, என் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா நீ கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வராகியம்மா இப்போது பதில் கொடுக்க போகிறேன். உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை விட நான் அழகாக அமைச்சு கொடுப்பேன். நீ வடித்த கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் பலன் கொடுக்கும் விதமாக உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் தர வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு உனக்கான சந்தோஷங்களை தரப்போகிறேன். என்னை மட்டுமே நினச்சி என்னையே வணங்கி வழிபடும் உனக்கு இனிமேலும் எந்த கஷ்டமும் இருக்க விடமாட்டேன். எல்லாத்தையும் எப்பொழுதுமே எல்லாரும் புரிஞ்சிக்க முடியாது. அப்படி சில பேர் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்றதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ.
யார் உன்னை என்ன சொன்னாலும் என்ன நினைச்சாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் மனச்சுமையை எல்லாம் போக்கி உனக்கு அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். மனசுடைஞ்சு சோர்ந்து போயிருக்கிற உன்னுடைய எண்ணங்களுக்கு எல்லாம் நான் பலத்தையும் வலிமையையும் கொடுத்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்க தான் ஓடி வந்திருக்கேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச வலிகளும் வேதனைகளும் எந்த விதத்திலும் உன்னை உடைக்க முடியாது. உன்னை தயாராக்கி தெளிவாக்கி உனக்கு பலத்தை கொடுத்து நீ பலமுள்ள தைரியமுள்ள வெற்றிகரமான ஆளாக மாறும்படி இந்த வராகி அம்மா செய்ய வந்திருக்கேன். எந்த விதத்திலும் நீ பொறுமையாக இருந்ததின் பலனாக தோத்து போக நான் விட்டுற மாட்டேன். உன் பொறுமை உன்னை பழி வாங்காது. நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கை என் அருளால் இந்த வராகி அம்மா நானே மாற்றி அமைக்கிறேன். இந்த வருஷங்கிறது உனக்கு ஒரு வயசு கூடக்கூடிய எண்ணிக்கை மாற்றம் மட்டுமல்ல, இந்த வருடம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல வருஷமாகவும் மாறப்போகுது. உன் பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த புது வருஷத்தில் நீ புத்துணர்ச்சியோட ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய ஆரம்பி. உன் மனபாரங்களையும் சுமைகளையும் நான் ஏந்தி கொண்டு என் அருளால் உனக்கான வாழ்க்கையை அழகாக்கி தரப்போகிறேன். கண்களில் கண்ணீர் வடிய கலங்கி கொண்டும் வருந்தி கொண்டும் புலம்பிக் கொண்டிருக்கும் உனக்கு இனி வீண் பழிகளோ வெட்டி எதுவோ உன்னை நெருங்காத அளவுக்கு துணையாக நான் இருந்து உன்னை உயர்த்த போகிறேன். இந்த ஊரும் உலகமும் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சு உன்னை கீழே தள்ளி விட்டாலும், உன்னை கால் கடுக்க நிற்க வச்சுட்டு அப்புறம் இல்லைன்னு கை விரிச்சாலும் நான் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். யாரும் உன்னை கீழே தள்ளி விடவும் உன்னை தோற்கடிக்கவும் துரோகம் செய்யவும் இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன் என் செல்லமே. என்னை நம்பி இருந்தீனா என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். சில விஷயங்கள் நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் நடக்கலைன்றதுக்காக சோர்ந்து போகாதே. நீ எதிர்பார்த்தது உன் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அதன் மூலமாக என்னென்ன பாதிப்புகள் வரும்னு எனக்கு தான் தெரியும். அதனால தான் அதை நடக்க விடாமல் தடுத்து இப்போதைக்கு அதை நல்லபடியாக சரி செஞ்சு உரிய நேரத்தில் உனக்கான காலத்தில் அதை சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். உனக்கு எந்த நேரத்தில் எது நடந்தால் நல்லபடியாக இருக்கும்னு எனக்கு தானே தெரியும். நல்லது அனைத்தையும் உரிய நேரத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒப்படைக்கிறேன். வாழ்க்கையில் எப்போதும் முக்கியமான முடிவுகள் எதை எடுத்தாலும் இறை சிந்தனையோடும் விழிப்புணர்வோடும் எடுக்க பழகு. ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்த பிறகு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காம அதை என்னிடம் ஒப்படைச்சிட்டினா அந்த முடிவை நல்ல விதமாக நான் செயல்படுத்தி கொடுப்பேன். என்னை நம்பி நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருந்து நல்லதை வெற்றியை ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கை பாதையில் இருக்கும் ஏழு பள்ளங்களை தவிர்த்து எப்போதும் உச்சத்தை தொடுவதற்கும் உயரத்தை தொடுவதற்கும் மட்டுமே வேலைகளை யோசி. இந்த வராகி அம்மா நானே உன்னை வழி நடத்தி எல்லா கஷ்டங்களையும் குழப்பங்களையும் தடைகளையும் தாண்டி நீ வெற்றி பெறும்படி செய்கிறேன். உன் கண்ணுக்கு தெரியாத பல ஆபத்துகளை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்கிறேன். உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். நீ சிந்திய கண்ணீரும் நீ செஞ்ச பிரார்த்தனைகளும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை என் செல்லமே. கண்டிப்பா உன்னை மகிழ்ச்சியா நல்லபடியா சந்தோஷமா வாழ வைக்கிறேன். இந்த உடலும் உண்மையும் ஆன்மாவும் எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்ததுதான். உன் நல்ல எண்ணங்களை மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டினா உன் உடல் அதற்கேற்றாற் போல உற்சாகமாக உத்வேகமாக வேலை செய்யும். அப்புறம் என்ன, அடுத்தடுத்து பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும். எந்த தீமையும் உனக்கு தீங்கு விளைவிக்காத அளவுக்கு, எந்த தீய மனிதர்களும் உன் வாழ்க்கையில வராத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நன்மைகளையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே.